வணக்கம் உறவுகள் எல்லாரும் அப்படிங்க. நாங்கள் சிவம். இன்றைய நாள் சிவமாலை அன்னையின் திருவிழா, அதாவது மிக சிறப்பாக தமிழ் சேர்ச்சியில் நடைபெற இருக்கிறது. இந்த பூசை வழிபாடுக்குரிய அனைத்து வீடியோவும் நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்க. இப்போ நாங்கள் இடத்த சுற்றி பார்ப்போம். அதோட இன்றைக்கு ஒரு வித்தியாசமான பூசை. இது நான் கடந்த வருடமும் இந்த சேர்ச்சுக்கு வந்திருக்கிறேன். இந்த பூசை வழிபாடுகளை என்னுடைய சமூக வலைத்தளத்தில் போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, வாழ்த்துன்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி ஒரு பூசையை தான் இன்றைய நாளில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லை, இந்த வழிபாடு உள்ள பூசை வழிபாடு முடிஞ்சோடனே அங்கே கொடிக்கம்பம் ஏற்றப்பட்டு அதன் தொடர்ச்சியாக இந்த வீதி ஃபுல்லாக அந்நியானவர் மக்களுக்காக தரிசனம் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. நாங்கள் இப்போ இந்த ஆலய சூழ்நிலையும் ஒருக்கா பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக வாங்க வீடியோக்குள்ளே. சிவமாலை அன்னையின் தற்பொழுது கொடியேற்றம் இந்த பகுதியில் நடைபெற இருக்கிறது. எல்லாரும் வர இருக்கணும். நீங்களும் இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்க. சிவமாலை அன்னையின் கொடியேற்றத்தை இந்த பகுதியில் நான் சொன்ன மாதிரி கொடியேற்றம் நடைபெறும். அதே நேரம் மாதாவும் இந்த பகுதியில் வருகை இருக்கிறது. சிவமாலை அன்னையின் திருவிழா ஒரு வருடம்தான் நடைபெறுகின்றது. ஆனால் போன முறை சொன்ன மாதிரி இந்த முறையில் நாங்கள் அன்னையின் திருவிழாவை விமர்சையாக பக்தியோடு கொண்டாட ஆயத்தப்படுத்துகிறோம். இப்போது கொடிமரத்தில் கொடியேற்றப்பட போகின்றது. அந்த நிகழ்வில் எல்லாரும் கலந்து கொள்வதற்காக மக்கள் வந்திருக்கிறார்கள். சிவமாலை அன்னையிடம் மீண்டின எல்லாருக்கும் மாதா நிறைவான சந்தோஷத்தையும் அவை என்ன கேட்கினமோ எல்லாத்தையும் மாதா கொடுப்பா. நல்ல பக்தியாக மாதாட்ட மண்டாடும். ஒரே குடும்பமாக கூடி அன்னையினுடைய திருக்கொடியை நாங்கள் ஏற்ற இருக்கின்றோம். தாயின் திருக்கொடி மேலே வேறே பறக்கப்படுவது போன்று எங்களுடைய ஆன்மாக்களும் ஆண்டவருடைய இன்ப சன்னிதானம் நோக்கி எழுப்பப்படுவதால் தாயின் பரிந்துரை நாடி வந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் தாயின் பரிந்துரையும் உடனிருப்பு நிறைவாக கிடைப்பதால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் அன்னை
திருக்குடியை ஆசீர்வதிப்பாராக. அன்னையினுடைய கொடி மேலே ஏறப்படுகிற பொழுது தாயினுடைய பாடல் இசைக்கப்படும். அனைவரும் பக்தியாக வன்மை பாடலில் பங்கு பெற்றுவோம். தற்பொழுது மங்கள விளக்கேற்றம் ஏற்றப்படுகிறது. வருகிற அந்த மத குருக்களால் இப்பொழுது மங்கள விளக்கு ஏற்றப்படுகிறது.
தற்பொழுது ஆளாத்தி எடுக்கப்படுகிறது. அதாவது எங்களுடைய மாதா மற்றும் மத ஊர்களுக்கு வந்து ஆளாத்தி எடுக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக மாதா எப்பொழுது தேவாலயம் நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எழுந்து நின்று மாதாவை வரவேற்கிறார்கள்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இதமான இம்மாலை நேரத்தில் இறையாடத்தில் ஒன்று கூடி வந்திருக்கும் இறை மக்களே, அன்பின் உறவுகளே, புனிதர்களின் வரிசையில் முதன்மையான இடத்தில் அன்னை மரியாள் போற்றப்படுகின்றார். அவரை போல் எண்ணற்ற பேர்களை கொண்ட புனிதர் எவரும் இல்லை. இறைவனின் மீட்பு திட்டத்தின் அடிப்படையிலும் அவரது பண்புகளின் அடிப்படையிலும் அவர் காட்சி கொடுத்த இடங்களின் அடிப்படையிலும் அன்னை மரியாவுக்கு ஆயிரம் பேர்கள் சூட்டப்பட்டுள்ளன. அன்னை மரியாளின் பக்தி வழிபாடுகளில் மிக முக்கியமானது செபமாலை என்றால் அது மிகையல்ல. இந்த பக்தி முயற்சிக்கு நீண்ட நெடிய வரலாறு உண்டு. எமது கத்தோலிக்க மரபில் திருப்பலிக்கு அடுத்த நிலையில் இருப்பது செபமாலை தியானம் ஆகும். இன்றைய முதல் வாசகமானது அரசர்கள் நூலில் அடியானாகிய நான் ஆண்டவரை தவிர வேறு தெய்வங்களுக்கு எரிபலியோ வேறு பலியோ ஒருபோதும் செலுத்த மாட்டேன் எனவும் 2 தீமோத்தேயு நூலில் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்த என்றும் உள்ள மாட்சியையும் கிறிஸ்து வழியாக அடைவேன் எனவும் 10 பேரின் நோயும் நீங்கவில்லையா, மற்ற 9 பேர் எங்கே கடவுளை போற்றுவர அந்நியராகிய உண்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணவில்லை என லூக்கா நற்செய்திக்கும் நன்றி உணர்வற்ற தன்மையை கண்டு மனம் வேதனைப்படுவதையும் இன்றைய இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்க சிந்திக்க அழைக்கப்படுகின்றனர். எல்லா சூழ்நிலையிலும் இந்த துன்பம் ஏற்றத்தாழ வருவது மனித இயல்பு. அதன் போது நாம் இறைவனை புகழ்ந்து நன்றி உணர்வு கொண்டு செவிக்க வேண்டும். மற்றவர்கள் நமக்கு செய்யும் நன்மைகளுக்கும் நன்றி உணர்வதாக வாழ வேண்டும். சிவமாலை அன்னையின் விழாவை கொண்டாடும் இவ்வேளையில் சிவமாலை என்பது மரியாதையிடம் சிரிப்பது அல்ல, மாறாக நாம் அனைவரும் மரியாதையோடு சேர்ந்து சிரிப்பதே ஆகும். அதாவது அம்மா எங்களுக்காக ஒரு மகனிடம் வேண்டிக் கொள்ளும் என்பதே ஆகும். எனவே எமது இல்லங்களிலும் உள்ளங்களிலும் செவமாலை என்னும் ஆயுதத்தை ஒவ்வொரு நாளும் கையில் எடுத்து செவிப்பதின் மகிமை, அதன் நம்பிக்கை, விசுவாசம் பற்றி உணர்ந்தவர்களாக செவமாலை அன்னையின் பரிந்துரையோடு தொடரும் கல்வாரி பள்ளியில் வேலைகளிலும் மாதாவர்களோடு இருக்கின்றார். அவருடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான துன்பங்கள் கஷ்டங்கள் வருகின்ற வேளையிலும் எண்ணிமறியால் எங்களோடு பயணம் செய்கின்றவர்களாக இருக்கின்றார். இயேசுவிடம் எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசுகின்றவர்களாக இருக்கின்றார். எனவே இந்த பகுதியிலே வசிக்கின்ற குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த வருடம் முழுவதும் எண்ணிமறியால் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் செய்து கொண்டிருக்கின்ற நன்மை தினங்களுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் இந்த திருவிழா திருப்பலியை நன்றி திருப்பலியாக கொடுக்கிறீர்கள். அதே போல வருகின்ற நாட்களிலும் கன்னிமரியால் உங்களோடு பயணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே திருவிழா திருப்பலியை நாங்கள் மன்றாட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பல்வேறு விதமானவர்கள் பல்வேறு விதமான தேவைகளோடு வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய குடும்பங்களை இந்த திருப்பலி பீடத்திலே ஒப்புக் கொடுத்து மாதாவிடம் ஒப்புக் கொடுத்து மன்றாடுங்கள். உங்களுடைய குடும்பத்திலே வெளியிலே சொல்ல முடியாத பல்வேறு விதமான தேவைகளோடு மன்றாட்டுகளோடு வந்திருக்கின்றோம். எல்லாம் வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே திருவிழா திருப்பலியிலே மன்றாட அழைத்திருக்கின்றேன். இந்த பலியானது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகின்ற பலியாகவும் இறைவனை உங்கள் மத்தியிலே நெருக்கமாக அழைத்து வருகின்ற பலியாகவும் அமைந்திட கொண்டாடுவோம். மேலும் இன்றைய நாள் திருப்பலியிலே தனது பிறந்த நாளினை கொண்டாடுகின்ற கீதன் பொங்கலனுக்காகவும் மற்றும் இன்றைய நாளிலே இறந்து போன ஆசீர்வாதம் பிரான்சிஸ்கனுடைய ஆத்மத்துக்காகவும் இந்த பலியிலே மன்றாடி இருக்கின்றோம். மற்றும் யாரெல்லாம் தங்களுக்காக மன்றாடும்படி எங்களிடம் கேட்டிருக்கிறார்களோ அவருடைய தேவைகளுக்காகவும் இந்த பலியிலே மன்றாட அன்போடு அழைத்திருக்கின்றேன்.
சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பலியிலே கலந்து கொள்ள தகுதியற்றவர்களாக பாவிகளாக வந்திருக்கின்ற நாங்கள் எங்களுடைய சொல்களாலும் செயல்களாலும் செய்து கொண்ட பாவங்கள் குறைவற்றங்கள் நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் கெனியான வசித்தவரையாவையும் வானதுதன் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் அடையும் நம்மிறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் வாழ்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் நல் இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் சுபமாலை மாதாவினுடைய திருவிழாவை நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயராவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிகையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளிய வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மார்பனவாக அவர் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறிய
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். உலகெல்லாம் அமைதியும் தீபம் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திருச்சபை சிறப்பாக உம் அடியாராகி எங்கள் திருத்தந்தை இல்லையோ எங்கள் மறைமகன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு வந்தவராயிவான் இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன்
சரி கொஞ்சம் சுற்றி வாங்க அப்படியே கொஞ்சம் பக்கத்துல நில்லு. அங்க நிற்கிறார் அந்த டைம் எனக்கு காட்டுவீங்க செபமாலை அன்னை இப்பொழுது வீதி உலா வந்து கொண்டிருக்கின்றார். இந்த காட்சியினை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சிறிது நேரத்தில் தேவாலயத்துக்கு வெளியே செபமாலை அன்னை வந்து வெளியேறுவதற்கு இருக்கிறார், மக்களுக்காக காட்சி அளிப்பதற்கு. வணக்கம். நன்றி. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவியராயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின்களையும் மன்னிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவியலாயிருக்கிற எங்களுக்காக சோதனை கழிப்பாங்க, பாட்டு பாடுவாங்க, கேட்காது. எங்கட மேக் ஸ்பீட் இந்த பக்கத்தால அது போனால் மறைக்கும், கார்கள் மறைக்கும் மூணு விருப்பம். இந்த பக்கத்தால் போனால் மறைக்கும், அந்த பக்கத்தால் கார் வானம் மறைக்கும். பாருங்க ரொம்ப ஸ்டைல் இப்படியே சரி அஞ்சு வரைக்கும் ஒரு கழுத்து ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே,
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது உங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது உங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது உங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது உங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற வேண்டிக் கொள்ளுமாமே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது உங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. உலகத்தில் இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் ஒன்றென்று பிற்பதாக ஆமென். இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும். பாவங்கள் நீங்கும், சேவங்களோங்கும், அன்போடு காவாயினாயே. அம்மா உன் மலர்பாதம் வருவீரே, அன்பை என் கரமாய் தருவீரே. மகிழ்ச்சியின் மறைபொருள். இயேசுவின் பிறப்பை தியானித்து எளிமை என்னும் வரத்தை கேட்டு சமைப்போமாக. அருள் முன்னிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது விருவிழா முன்னிலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களிடம் தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள் பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள் பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே,
பாவியராயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது அருள் பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே, இறைவனின் தாயே, பாவியராயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது உங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் பெற்ற மரியே வாழ்க. செபமாலை அன்னை வந்து இப்பொழுது வீதி உலா வந்து கொண்டிருக்கும். அதே வேளையில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுவர்கள் மிகவும் அழகாக தங்களுடைய மத வழிபாடுகளுக்கு ஏற்ற மாதிரி கொடியணிந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். பார்ப்பதற்கு மிகவும் அழகாக சந்தோஷமாக இருக்கிறது. மிகவும் உற்சாகமாக வந்து கொண்டிருக்கணும். சிறுவர்கள் முதல் பெரியவர்களை ஒரு நீண்ட வரிசையில் மிகவும் சந்தோஷமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். செபமாலை அன்னை வந்து தற்பொழுது வீதி உலா வந்து நல்லா இருக்கு. தற்பொழுது மாதானவர் மக்களுக்காக வீதி உலா வந்து ஆலய வீதியில் இப்பொழுது கொடியிறக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நிறைய மக்கள் வருகை வந்திருக்கிறார்கள். செபமாலை பெருவிழா என்பது ஆண்டுதோறும் இவ்வாலயத்தில் செபமாலை பெருவிழா என்பது ஆண்டுதோறும் இந்த தேவாலயத்தில் நடைபெறுகின்றது வழமை.
இனிமையான இசையின் மூலம் வழிபாட்டை மெருகூட்டிய இசையமைப்பாளர் திரு சிகான் புரட்சி அவர்களுக்கும் ஒலி அமைப்பினால் மெருகூட்டிய திரு ரோய் அவர்களுக்கும் பீடப்பணியாளர்களுக்கும் நற்கருணை ஆராய்ச்சியில் பங்கு பற்றிய சிறுவர்களுக்கும் திருப்பணியில் முன்னுரை வாசகர்கள் மன்றாட்டு வாசித்தவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்திருக்கின்றோம். சிவமாலை அன்னையின் திருச்சுருவ கூடை சிறப்பான முறையில் அலங்கரித்த திரு ஜூட் அவர்களுக்கும் பூக்கள் வாங்குவதற்கு பண உதவி செய்த திருமதி பொன்ராசா பவளம் குடும்பத்தினருக்கும் திருமதி சோந்தர் குடும்பத்தினருக்கும் எமது அன்பான நன்றிகளை தெரிவித்திருக்கின்றோம். எம்மோடு கூட பாதுகாப்பு பொறுப்பில் ஈடுபட்ட டொன்பஸ்கோ இளைஞர் மன்றத்தினருக்கும் சிவமாலை அன்னையை வீதியில் கவலையாக கொண்டு வர உதவிய பாதுகாப்பு படையினர், போலீஸ் முனிசிபல் குளோபின் நகர சபை உறுப்பினர் திரு கிங்ஸ்டன் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நிற்கின்றோம். தானாகவே முன்வந்து உணவு பொதிகளையும் தேநீர் வகைகளையும் வழங்கிய திரு சிவம் அவர்களுக்கும் திரு டெனிஸ் அவர்களுக்கும் திரு சில்வஸ்டர் அவர்களுக்கும் அன்னையின் திருவிழாவை முன்னிட்டு மேடை அமைத்து தந்த திரு சற்குணம் குடும்பத்தினருக்கும் எமது அன்பான நன்றிகளை தெரிவித்திருக்கின்றோம். எமது பணித்தர நலனுக்காக மேற்கொள்ளப்படும் அதிர்ஷ்டலாக பரிசு பொருட்களை வழங்கியவர்களுக்கும் ஆறுதல் பரிசுகளை வழங்கியவர்களுக்கும் இதயம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்திருக்கின்றோம். இன்னும் நன்றி கூட யாரேனும் தவறினால் அவர்கள் எல்லோருக்கும் இதய நிறைந்த நன்றிகளை கூறி மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நாளில் இந்த திருவிழாவை கொண்டாடுவதற்கு இந்த குளோபின் பகுதியில் வாழ்கின்ற கிறிஸ்தவ இந்து மத சகோதர சகோதரிகள் ஒன்றாக இணைந்து சிறப்பாக குளோபினின் பணித்தள நிர்வாக சபையினர் இந்த விழாவை மிகவும் அழகாக ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். ஆகவே நிர்வாக சபை உறுப்பினர்களாகிய உங்கள் அனைவருக்கும் இறை மக்கள் சார்பாக பலத்த கரகோஷம் எழுப்பி அவரை பாராட்டுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பான நாளிலே ஏற்கனவே கூறியது போன்று சிறிய இளையோர் பெரிய பாடல்களாம் ஏற்கனவே பாடுவார்கள். நமது சிறுவர்கள் இளையோர்கள் சிறப்பாக இன்றைய நாளிலே மிகவும் அழகுற இசையை அமைத்திருக்கிறார்கள். ஆகவே எமது வருங்கால இளம் பிள்ளைகளை இந்த வேளையிலே இறை மக்கள் சார்பாக அன்போடு பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தியிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இன்றைய நாளில் வாசகர்களாக எமது பிள்ளைகள் அழகுற தமிழை வாசித்திருக்கிறார்கள். ஆகவே எமது இளம் சமூகம் தமிழ் மொழியில் மிகவும் அழகாக உச்சரித்து பீடங்களில் வேலைகளில் தமிழ் பேசுவதை பார்க்கின்ற பொழுது நாங்கள் பெருமிதம் அடைகின்றோம். ஆகவே இந்த பிள்ளைகளை ஊக்குவிக்கின்ற வழிபாட்டுக்கும் அவருடைய பெற்றோராகிய உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை இந்த வேளையிலே நாங்கள் மீண்டும் ஒரு முறை பிள்ளைகளுக்கு நாங்கள் கூறியிருக்கின்றோம். ஆன்மீகம், இரண்டாவது எமது மொழி, கலாச்சாரம், பண்பாடை நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும். இன்றைய நாளில் நிறைய இந்து சமய சகோதர சகோதரிகள் கிறிஸ்தவ இறை மக்களாய் நீங்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கின்ற பொழுது இது எமது சமூகத்தினுடைய ஒரு பலன். ஆகவே வெறும் கொண்டாட்டத்தோடு கலைந்து போகிற ஒரு கூட்டம் அல்ல, மாறாக இந்த விழாவின் வழியாக எமது இருப்பை இந்த நாட்டிலே எமது மொழியும் கலாச்சாரம் பண்பாடும் வளர வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே பெற்றோராகிய நீங்கள் பிள்ளைகளுக்கு இறை விசுவாசத்தோடு தாய்மொழியாம் என் தமிழ் மொழியை பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுப்பீர்கள் என்ற
நம்பிக்கையோடு உங்களை பார்த்து இந்த வேளையிலே விழித்தவனாக நிற்கின்றேன். இதுவாக இன்றைய நாளிலே யாருக்காவது நாங்கள் நன்றி சொல்ல மறந்திருந்தால் எங்களுடைய நன்றியையும் தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளுமாறு அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது எமது புளோமினில் படித்தள இறைமக்கள் சார்பாக குருக்களை நாங்கள் இப்பொழுது அன்போடு கௌரவிக்க இருக்கின்றோம். ஆகவே இன்றைய நாளில் திருப்பலி ஒப்புக் கொடுத்து அருட்தந்தை டிலான் அவர்கள் கலதேசியன் சபையை சார்ந்தவர். ஆகவே இவ்வேளையில் திருப்பலி ஒப்புக் கொடுத்து எமக்காக செவித்தமைக்காக அருட்தந்தை அவர்களை அன்போடு ஆலய நிர்வாக சபை உறுப்பினர்கள் கௌரவிப்பார்கள். எல்லாரும் இன்றைய நாளிலும் சரி ஏறிய படித்தளத்தினுடைய திருப்பலிகளின் பொழுது நமக்கு உதவி புரிகின்ற அருட்தந்தை ஜோய் அவர்கள் அழகான ஒரு மறைகளை ஆற்றி இன்றைய நாளில் மிகவும் அழகான ஒரு மறைகளை ஆற்றி இறை மக்களை இறைவன்பால் அழைத்தமைக்காக அருட்தந்தை ஜோய் அவர்களை அன்போடு இந்த கௌரவத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டிருக்கின்றேன். இன்றைய நாளில் மோடு இணைந்து கொண்டு அருட்தந்தை இனாசியஸ் அருட்தந்தை அவர்கள் மடகஸ்தானில் மறைபோதக பணியில் ஈடுபடுகின்றார். இந்த விடுமுறையிலே எம்மோடு இணைந்து எவருக்காக செவித்தமைக்காக அருட்தந்தை அவர்களை நன்றியோடு இந்த கௌரவிப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது அனைவரும் இன்றைய நாளில் வருகிறவர்களுடைய டொன்பஸ்கோவையோ ஆண் பெண் இருவாராக நம்மளோடு எமது இளையோர் மன்றத்தில் 70க்கு மேற்பட்ட ஆண் பெண் எதிர்பாராக சேர்ந்த இளம் பிள்ளைகள் இருக்கிறார்கள். இன்றைய நாளிலே வருகை தந்து கடமையில் ஈடுபட்டு எமது டொன்பஸ்கோ இளையோர் மன்றத்தை இறை மக்களாகி நாங்கள் அன்போடு இந்த பாராட்டி கொண்டிருக்கிறோம். அம்மா தாயே, பல கவலைகளோடும் துன்பங்களோடும் சுபவானை அன்னை எங்களுக்காக பரிந்து பேசுவாள். எங்களுடைய குடும்பங்களை எல்லாம் பாதுகாப்பான என்ற நம்பிக்கையோடு வந்து நாங்கள் இப்பொழுது பாடப்படுகின்ற கவியில் பங்கு பெறுவோம். பூவி என்னும் வாழையும்
அம்மா தாயே, தஞ்சமன்று உன்னை தேடி வந்திருக்கும் என் பிள்ளைகளை பார். பதிவிட உரிமையிலே என்று கண்ணீரோடு பல ஆண்டுகளாக எங்களுக்கு வழி பிறக்காதா என்று கண்ணீரோடு உண்மை தேடி வந்திருக்கும் பிள்ளைகளுக்கு விரைவில் பதிவிட உரிமை கிடைக்கும். குழந்தை பாக்கியமில்லை என்று கண்ணீரோடு வாழ்கின்ற ஒவ்வொரு தாய்க்கும் ஆனது தாய் வழியாக தாயினுடைய பரிந்துரையினால் குழந்தை செல்வம் கிடைக்கும். மாற்ற முடியாத வியாதிகள் எங்களை பாரும். மரியாதை விட்டு செல்வதற்கு முன்னர் இறுதியாக எங்களுடைய குடும்பங்களை மாதாவிடம் ஒப்படைத்தவர்களாக எங்களுடைய எல்லா தேவைகளையும் கன்னிமரியாரிடம் எடுத்து சொல்லுவோம். நீர்தாமே உமது மகனிடம் நமது தேவைகளை எடுத்து சொல்லி பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி அமைதியாக மன்றாடுவோம். பிரியமான சகோதர சகோதரிகள், வருகிற 26ஆம் தேதி நமது இலங்கை தமிழ் கத்தோலிக்க பணி செபமாலை திருச்சபையின் இன்றைய பெருவிழாவை முன்னிட்டு வருகை தந்த அனைவர்களுக்கும் இரவு பூசை முடிந்தவுடன் அவர்களுக்கு அந்த பகுதியில் அடுத்தது ரோல் மிதிவடி இன்னும் சொற்படிக்கைகளே எம்மிடம் உள்ளது. இப்பொழுது அவர்களுக்கு இரவு சாப்பாடாக உணவுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அனைவரும் இப்பொழுது லைனில் நின்று அவர்களுக்கான உணவுகளை பெற்றுக்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் போதிய அளவு உணவுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்களும் இன்று 12/10/2025 இன்றைய நாள் உலோமில் திருச்சபையினரால் எங்களை அழைத்திருந்தார்கள். அதன்படி நாங்கள் இந்த திருச்சபையில் பூசை வழிபாடுகளை பார்த்திருந்தோம். அந்த பூசை வழிபாடுகளை நீங்களும் பார்த்திருப்பீர்கள். உங்களுக்கு இந்த காணொளி பயனுள்ளதாக இருந்திருந்தால் நீங்கள் மற்றவர்களுக்கு பயந்து கொள்ளுங்க. இதுவரைக்கும் நீங்கள் எங்களுடைய தொப்பர்ஸ் தமிழ் சமூக வலைத்தளங்களை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. உங்களுடன் நான் சிவா. நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் உங்களோட நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு